கார்த்திக் தீபா சீரியல் நவம்பர் 20 எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, கார்த்தி வந்துட்டு வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தரையும் என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ சந்திரகலா வராங்க. சந்திரகலா வந்ததோட நம்ம சந்திரகலா நினைக்கிறாங்க, எதுக்காக இவன் ஒவ்வொருத்தரையும் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு சந்திரகலா கோவப்படுறாங்க. அப்ப கார்த்திக் கேட்குறாரு, சரி எதுக்காக உங்க அக்காவை கொலை பண்ண ஆள் அனுப்புனீங்க அப்படின்னு. இது கேட்டதோட சந்திரகலாவுக்கு தூக்கி வாரி போடுது. சந்திரகலா திருன்னு முழிக்கிறாங்க. அப்ப கார்த்திக் கேட்குறாரு, சொல்லுங்க, உங்ககிட்ட தான் நான் கேள்வி கேட்குறேன், எதுக்காக நீங்க உங்க அக்காவை கொலை பண்ண ஆள் அனுப்புனீங்க அப்படின்னு. இதை கேட்டதோட சந்திரகலா கோவப்பட்டு, என்ன பேசுறீங்க, நான் எதுக்கு என் அக்காவை கொலை பண்றதுக்கு ஆள் அனுப்பணும், என் அக்கா எனக்கு எவ்வளோ செஞ்சிருக்கான் தெரியுமா, எதுக்காக நான் என் அக்காவை கொலை பண்ண துரத்தணும் அப்படின்னு கார்த்திக் கேட்குறாரு. சரி உங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டா அப்படின்னு கேட்க சந்திரகலா சொல்றாங்க, எனக்கு கல்யாணம் ஆகிட்டு இப்போ எதுக்கு நீ அதை பத்தி கேட்குற, எங்களை பத்தி விசாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீ கூப்பிட்ட, மற்றபடி எதுக்கு இதையெல்லாம் கேட்குற அப்படின்னு சந்திரகலா கேட்குறாங்க. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் ஒரு பாடி கார்டு மாதிரி இருக்கேன் இந்த வீட்டில், ஒவ்வொருத்தரையும் விசாரிக்க வேண்டியது என்னுடைய கடமை. இங்க பாருங்க, ஒருவேளை நீங்க கூட உங்க அக்காவை கொலை பண்ணிட்டு நீங்க அடுத்த சாமுண்டீஸ்வரியா மாறுறதுக்கு ஆசைப்பட்டிருக்கலாம்ல, ஸோ அதனாலதான் நான் உங்களை கேட்குறேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த சந்திரகலா சொல்றாங்க, இங்க பாரு, எங்க அக்கா மேல நான் அவ்வளோ பாசமா இருக்கேன், எங்க அக்காவை கண்டிப்பா நான் கொலை பண்றதுக்கெல்லாம் முயற்சி பண்ண மாட்டேன், நீ தேவையில்லாம ஏன் மேல சந்தேகப்படுறத நிப்பாட்டு அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, நான் சந்தேகம்லாம் படலைங்க, நான் ஒவ்வொருத்தர்கிட்டையும் என்னென்ன கேள்வி கேட்குறேனோ அதை தான் நான் கேட்குறேன் அப்படின்னு. அப்ப சந்திரகலா சொல்றாங்க, இல்லையே, என் அக்காவோட பொண்ணுங்க கிட்டையெல்லாம் நீ இந்த மாதிரி கேள்வி கேட்கல, நீ என்கிட்ட தான் இந்த மாதிரி தேவையில்லாம கேள்வி கேட்குற, என்ன என் மேல தனிப்பட்ட கோவம் இருக்கா அப்படின்னு கேட்க கார்த்தி சொல்றாரு, சேச்சே, உங்க மேல எல்லாம் எனக்கு தனிப்பட்ட கோவம் இல்லைங்க, ஏங்க நீங்க எப்படி நினைச்சுக்கிறீங்க அப்படின்னு. சந்திரகலா சொல்றாங்க, அப்புறம் எதுக்கு நான் அக்காவை ஆள் வச்சு கொலை பண்ண நானே கேக்குறீங்க அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஏங்க நான் சும்மா ஒரு யூகத்துல தான் கேட்டேன், நான் பாடி கார்டு இல்லையா, அதனால ஒவ்வொருத்தரும் என்னென்ன மாதிரி வேலை பாக்குறீங்க அப்படிங்கிறத நான் கேட்டுதானே ஆகணும் அப்படின்னு. அதுக்கப்புறமா கார்த்தி சந்திரகலாட்ட, சரி உங்களுக்கு கல்யாணம் ஆகிருச்சா அப்படின்னு கேட்க சந்திரகலா சொல்றாங்க, ஆகிருச்சு அப்படின்னு. கார்த்தி கேட்குறாங்க, உங்க ஹஸ்பண்ட் எங்க அப்படின்னு. அப்ப சந்திரகலா சொல்றாங்க, நாங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னு. கார்த்தி கேட்குறாரு, எதுக்காக நீங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னு. அப்ப சந்திரகலா சொல்றாங்க, அது எங்களுடைய பர்சனல் விஷயம், அதை பத்தி நீ கேட்க கூடாது அப்படின்னு. கார்த்தி கேட்குறாரு, இங்க பாருங்க, நான் இந்த வீட்டுக்கு பாடி கார்டா வந்திருக்கேன், ஒருவேளை உங்க புருஷனால கூட சாமுண்டீஸ்வரிக்கு ஆபத்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு. இதை கேட்டதோட சந்திரகலா அதிர்ச்சி ஆகுறாங்க, இவன் எப்படி எல்லா விஷயத்தையும் கரெக்டா புட்டு புட்டு வைக்கிறான் அப்படின்னு. கார்த்திக் கேட்குறாரு, என்ன ஏதோ நான் மனசுல நினைச்சது சரி அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி இருக்கே அப்படின்னு. சந்திரகலா சொல்றாங்க, சேச்சா அப்படியெல்லாம் இல்லை, இங்க பாருங்க, நானும் என் புருஷனும் ஒரு பிரச்சனையால பிரிஞ்சிருக்கோம், ஆனா அவர் கண்டிப்பா சாமுண்டீஸ்வரியை கொலை பண்றதுக்கு ஆளெல்லாம் அனுப்பியிருக்க மாட்டாரு, அவர் அப்படிப்பட்டவரே கிடையாது அப்படின்னு. அதுக்கு கார்த்திக் கேட்குறாரு, சரி உங்க ஹஸ்பண்டோட நேம் என்ன அப்படின்னு. சந்திரகலா சொல்றாங்க, அவர் பேரு சிவனாண்டி அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அது சரி, அப்ப போட்டியில தோத்து போன உங்க புருஷன் சாமுண்டீஸ்வரிய பழி வாங்கணும் அப்படின்னு ரவுடிகளை அனுப்பி சாமுண்டீஸ்வரிய தீர்த்து கட்டுறதுக்கு முடிவு பண்ணியிருக்காரு, இது கரெக்டா அப்படின்னு கேட்டதோட சாமுண்டீஸ்வரிக்கு தூக்கி வாரி போடுது. ஐயோ, இவன் என்ன எல்லாத்தையுமே சொல்றான் அப்படின்னு. அப்ப கார்த்திக் கேட்குறாரு, என்ன நான் சொன்னது சரிதானே, அதைத்தானே யோசிக்கிறீங்க அப்படின்னு. சந்திரகலா சொல்றாங்க, நீ தேவையில்லாம பிரச்சனையை உண்டாக்குற, இங்க பாரு, அவர் கண்டிப்பா சாமுண்டீஸ்வரியை கொலை பண்றதுக்கு ஆள் அனுப்பியிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்ல கார்த்திக் கேட்குறாரு, எப்படி நீங்க கரெக்டா சொல்றீங்க, அதான் நீங்களும் அவரும் பேசிக்கிறது இல்லை, ஆனா எப்படி இதை மட்டும் கரெக்டா சொல்றீங்க அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நீ சந்திரகலா சொல்றாங்க, நீ தேவையில்லாம மடிக்கு கொஸ்டினை கேட்டு நீ என் மேல பழி போடுறதுக்காக திட்டம் போடுற, என் அக்காவை என்னை பிரிக்கிறதுக்காக தானே இதெல்லாம் ட்ரை பண்ற, சரி இவ்வளோ கேள்வி எங்கள்கிட்ட கேட்குறியே, நீ யாரு அப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, என்னை பத்தியெல்லாம் நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நான் இங்க பாடி கார்டா வந்திருக்கேன் அப்படின்னு. சந்திரகலா சொல்றாங்க, நீ பாடி கார்டா வந்திருக்கா அப்படின்னா
உன்னை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கோம். அதனால நீ உன்னை பற்றி சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, நான் வந்துட்டு சென்னையில் வேலை பார்த்தேன், நான் அங்கே ஊருக்கு வந்திருக்கேன், தாத்தா பாட்டி வீட்டில் தங்கியிருக்கேன் அப்படின்னு. இது கேட்டதோட சந்திரகலா சொல்கிறாங்க, தாத்தா பாட்டி வீட்லையா? உன் தாத்தா பேர் என்ன, பாட்டி பேர் என்ன அப்படின்னு கேட்க, அப்போ டக்குன்னு அந்த இடத்துக்கு சாமுண்டீஸ்வரி வராங்க. சாமுண்டீஸ்வரி வந்துட்டு இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்க, சந்திரகலா சொல்கிறாங்க, அக்கா இவர் வந்துட்டு நம்ம எல்லாரையும் விசாரிக்கிறாராமா, யாராவது ஒருத்தவங்க உங்களை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக அப்படின்னு. இதை கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா கார்த்திக், இது மாதிரி என் வீட்டில் என்ன கொலை பண்ணுறதுக்கு ஆள் அனுப்புறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என் வீட்டில் எல்லாருமே என் மேலே ரொம்ப பாசமாகவும் அன்பாகவும் இருக்காங்க. யாருமே வந்துட்டு நான் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நினைக்கிறது கிடையாது. எனக்கு ஒருத்தர் மேலே தான் சந்தேகமாக இருக்குது, அந்த சிவனாண்டி. போட்டியில் தோட்டு போனதுனால கண்டிப்பாக என்னைய கொலை பண்ணுறதுக்காக அவன் ஆள் அனுப்பியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி என் குடும்பத்தில் என்னையும் கொலை பண்ணுறதுக்காக ஆள் அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு நீ என் குடும்பத்தை சந்தேகப்படுறதெல்லாம் தப்பு. இந்த மாதிரி அடுத்த வாட்டி என் குடும்பத்தை சந்தேகப்படாது அப்படின்னு சொன்னதோட கார்த்தி சொல்கிறாரு, இல்லை மேடம், என்ன பாடி கார்டாக எடுத்திருக்கீங்க, ஸோ வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு தெரிஞ்சிக்க வேண்டிய கடமையில் நான் இருக்கேன்னு, அதனால தான் நான் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு விசாரித்தேன் அப்படின்னு. ஸோ இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, சரி சரி, அப்புறம் சந்திரகலா, இந்த வீட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னென்ன என்கிட்ட சொன்னியா அப்படின்னு. அப்போ சந்திரகலா சொல்கிறாங்க, எங்கக்கா இவன் வந்துட்டு நம்ம கிட்ட தான்க்கா விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனை பற்றி ஒரு டீட்டெயில் கூட நம்ம கிட்ட சொல்லவே இல்லை, நம்மளை பற்றி தான் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. சரி, இப்போ கூட நேரம் ஆகலை, நீ வந்துட்டு அவனோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னன்னு நீ சொல்லிடு அப்படின்னு. இது கேட்டதோட சந்திரகலாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக கார்த்திகிட்ட, இங்கே பாரு கார்த்தி, காலையில் 8 மணிக்கெல்லாம் வேலைக்கு வந்துடணும், ஈவினிங் 6 மணிக்கு தான் நீ வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, ஃபுல் டே இங்கே இருந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மேடம் அப்படின்னு. சந்திரகலா சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, இங்கே 4 பொண்ணுங்க இருக்காங்க, ஒன்றை நம்பியெல்லாம் இங்கே விட முடியாது, இங்கே வயசு பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அதனால நீ வந்துட்டு காலையில் 8 மணிக்கு வேலைக்கு வந்துட்டு ஈவினிங் 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு கிளம்பிடணும் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, சரிங்க மேடம், வேற என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு. அப்போ சந்திரகலா சொல்கிறாங்க, எப்பொழுதுமே சாமுண்டீஸ்வரி அம்மா வெளியில் வரும் பொழுது அவங்கள வந்துட்டு நீ கையெடுத்து கும்பிடணும், முக்கியமாக குனிஞ்சு தான் கையெடுத்து கும்பிடணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்திகம், சரிங்க மேடம், அடுத்து அப்படின்னு. அப்போ சந்திரகலா சொல்கிறாங்க, அதோட எப்போவுமே சாமுண்டீஸ்வரி அம்மாவை எதிர்த்து பேசக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, நான் எப்போவுமே சாமுண்டீஸ்வரிய மேடத்தை எதிர்த்து பேச மாட்டேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு சந்திரகலாவும் சரி, அடுத்து இன்னொரு விஷயம், இந்த வீட்டில் உள்ள பொண்ணுங்களோட தனிப்பட்ட முறையில் நீ பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. இந்த வீட்டில் உள்ளது எல்லாமே பேய் மாதிரி இருக்குது, யாருக்கிட்ட நான் பேச போகிறேன் அப்படின்னு. அப்போ டக்குன்னு கோவப்பட்டு சந்திரகலா கேட்குறாங்க, என்ன சொல்லணும் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம் அப்படின்னு சொல்ல. இதை கேட்டுட்டு சந்திரகலா சொல்கிறாங்க, நீ சொன்னது எனக்கு காதில் விழுந்துச்சு, அதோட இந்த வீட்டில் உள்ள பொண்ணுங்களோட நீ பேசாமல் இருக்கிறது தான் நல்லது, அப்படி பேசி ஏதாவது பிரச்சனையை கொண்டுட்டு வந்தியன்னா அவ்வளோதான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தியும், சரிங்க மேடம், இந்த வீட்டில் உள்ள எந்த பொண்ணுங்க கிட்டையும் நான் பேசுறதுக்கு முயற்சி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சந்திரகலா சொல்கிறாங்க, சரி சரி, நீ இப்போ வீட்டுக்கு கிளம்பலாம், உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு அப்படின்னு. கார்த்தியும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கார்த்தி வீட்டுக்கு கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி வந்துட்டு நேராக வெளியில் வரும் பொழுது சாமுண்டீஸ்வரி நேராக கார்த்தியை பார்த்துட்டு, சரி நீ யார் வீட்டில் தங்கியிருக்கா, அதை பற்றி நீ எங்ககிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நான் இது மாதிரி என் தாத்தா பாட்டி வீட்டில் தான் தங்கியிருக்கேன் அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, தாத்தா பாட்டி வீட்லையும், உன் தாத்தா பேர் என்ன அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ மயில் வாகனம் நேராக நம்ம ராஜா கிட்ட, இந்த இவரை பார்த்தா எனக்கு என்னமோ நம்மளுக்கு தெரிஞ்ச பையன் மாதிரியே இருக்குது அப்படின்னு. ராஜா சொல்கிறாரு, எனக்கும் அப்படிதான் மயில் இருக்குது, இவன் அப்படியே வந்துட்டு என் தங்கச்சி பொண்ணுங்க பையங்க இருக்காங்கல்ல அந்த மாதிரி ஃபீல் ஆகுது, ஒருவேளை என் தங்கச்சிக்கு பிள்ளை பிறந்திருந்துச்சுன்னா ஆம்பளை பிள்ளைங்க கண்டிப்பாக எந்த வயசுல தான் இருப்பாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு மயில் வாகனம் சொல்கிறாரு, சரி சரி அப்படின்னு சொல்ல. ராஜா சொல்கிறாரு, அந்த பையன் என்னை கூப்பிடும் பொழுது மாமான்னு சொல்லி மரியாதையாக கூப்பிட்டான் தெரியுமா, எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அப்படின்னு. அப்போ மயில் வாகனம் சொல்கிறாரு, இங்கே பாருங்க, உங்கள் பொண்ணுங்க 4 பேர் இருக்காங்க, அதுக்காக தான்
அவன் கொக்கி போடுறான்னு நினச்சிக்கிறேன், பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு ராஜா சொல்கிறாரு, ஏன் கொடுக்கக்கூடாது, பையன் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கான், ரொம்ப புத்திசாலியாகவும் இருக்கான், சாமுண்டீஸ்வரியை ஈஸியாக வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிடுவான். அப்போ என் பொண்ணுங்களுக்கு வந்துட்டு ஏற்ற பையன்தான், நான் ஏன் வேணான்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்ல. இதை கேட்டுட்டு ராஜா சொல்கிறாரு, என்னம்மாம்மா இது, இன்னும் கல்யாணமே ஆகலை, அதுக்குள்ளேயும் நீ வந்துட்டு ரொம்ப தான் சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த ராஜா சொல்கிறாரு, நான் ஏன் சப்போர்ட் பண்ணக்கூடாது, பையன்தான் ரொம்ப நல்ல பையனாக இருக்கானே அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி வந்துட்டு நேராக வீட்டுக்கு வராரு. வீட்டில் வந்துட்டு தாத்தாவும் பாட்டியும் நேராக கார்த்தியை பார்த்துட்டு, வாப்பா கார்த்தி அப்படின்னு சொல்ல, அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தாத்தா ரொம்ப சந்தோஷமான விஷயத்தை தான் சொல்கிறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு. தாத்தா கேட்குறாரு, என்ன சந்தோஷமான விஷயம் கார்த்தி அப்படின்னு. அப்பா கார்த்தி சொல்கிறாரு, இது மாதிரி நான் அத்தை வீட்டுக்குள்ளே போயிட்டேன் தாத்தா அப்படின்னு. இது கேட்டதோட தாத்தாவுக்கு எல்லையில்லா சந்தோஷம். என்ன கார்த்தி சொல்கிற, அத்தை வீட்டுக்குள்ளே போயிட்டியா அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் தாத்தா அப்படின்னு. தாத்தா கேட்குறாரு, எப்படிடா நீ வந்துட்டு அந்த சாமுண்டீஸ்வரியோட மனசில் இடம் பிடிச்ச அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, தாத்தா போனத்தோட சிலம்பம் போட்டி நடந்துச்சுல, அதில் ஜெயித்தேன். அதில் ஜெயிச்சதோட எனக்கு வந்துட்டு சாமுண்டீஸ்வரி வேலை போட்டு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. உடனே நான் வந்துட்டு ஒத்துக்கக்கூடாது அப்படின்ட்டு கொஞ்சம் நாள் கழிச்சு தான் ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு அவங்க ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதோட தான் நான் சரின்னு சொன்னேன். கோயிலில் வந்துட்டு சாமுண்டீஸ்வரியை கொலை பண்ண வந்துட்டாங்க தெரியுமா அப்படின்னு. அப்போ தாத்தா ஷாக் ஆகி, என்னடா சொல்கிற, சாமுண்டீஸ்வரியவே கொலை பண்ண கோயிலுக்கு வந்துட்டாங்களா அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, நான் சரியான நேரத்தில் போயிட்டு காப்பாற்றிட்டேன் தாத்தா, இல்லைன்னா அவங்க இன்னொரு சாமுண்டீஸ்வரி அத்தையா கத்தியால் குத்திருப்பாங்க அப்படின்னு. அப்போ தாத்தா கேட்குறாரு, சரி என் புள்ள ராஜா என்ன பண்ணா அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, மாமாவுக்கு கொஞ்சம் பயந்த சுபாவம் போல, மாமா ரொம்ப பயப்பட்டாரு, அதனால தான் வந்துட்டு அவர் பயந்து ஒதுங்கி நின்றுட்டாரு. நல்லவேளை நான் போனதுனால அத்தையை காப்பாற்றிட்டேன், இல்லைன்னா ரொம்ப சங்கடமான சூழ்நிலை நடந்திருக்கும் அப்படின்னு. ஸோ இதை கேட்டுட்டு தாத்தா சொல்கிறாரு, சரி கார்த்தி, அந்த வீட்டுக்குள்ளே மொத்தம் 4 பொண்ணுங்க இருக்காங்களே, அவங்களையெல்லாம் எப்படி சமாளிக்க போகிற அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, நான் எப்படியாவது சமாளிச்சிடுவேன் தாத்தா அப்படின்னு. அப்போ தாத்தா சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ மட்டும் என்னோட பேரன் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா சாமுண்டீஸ்வரி ஆளை உன்னை வீட்டு விட்டு துரத்திடுவா, ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, அதை நான் பார்த்துக்கிறேன் தாத்தா, எனக்கு என்னமோ அந்த சாமுண்டீஸ்வரியை கொலை பண்ண முயற்சி பண்ணது சந்திரகலாவா இருப்பாளோன்னு டவுட்டாக இருக்குது அப்படின்னு. தாத்தா கேட்குறாரு, கார்த்தி ஆரம்பத்துலேருந்து பிரச்சனை வந்ததுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த சந்திரகலா தான். அவள் தான் வந்துட்டு இந்த குடும்பத்துக்குள்ளே பிரச்சனையவே கொண்டுட்டு வந்தா. சாமுண்டீஸ்வரி ஆரம்பத்தில் நல்லவளாக தான் இருந்தா, அதுக்கப்புறம் அவளுக்கு என்ன தோணுச்சுன்னே தெரியல, இந்த குடும்பத்தை வெறுக்க ஆரம்பிச்சுட்டு என் பையனையும் கூட்டிக்கிட்டு ஓடிட்டா. அவ ஏன் இப்படி பண்ணான்னு இன்ன வரைக்கும் கூட எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, இது மாதிரி அந்த சாமுண்டீஸ்வரிக்கு மறைமுகமாக வீட்டுக்குள்ளேயே ஏதோ ஒரு எதிரி இருக்காங்க. அவங்க தான் சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கு போன அந்த நேரத்தில் யாரோ வந்துட்டு சாமுண்டீஸ்வரியை கொலை பண்ணுறதுக்கு ஆள் அனுப்பியிருக்காங்க. அது யாருன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் தாத்தா. அவங்கள கண்டுபிடிச்சா ஒருவேளை அத்தையோட மனசில் இடம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி தாத்தா சொல்கிறாரு, சரி கார்த்தி, ஆனால் இன்னொரு விஷயம், நீ மட்டும் அபிராமியோட பையன்னு அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவளுதான் உனக்கு சோழி முடியுது அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, சரி தாத்தா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாட்டி இங்கேருந்து வராங்க. வந்துட்டு, இங்கே பாருப்பா, என் பேத்திக இருக்காள்வல்ல, அவளுகளுக்கு இந்த ஸ்வீட்டை கொடுத்துருப்பா அப்படின்னு. கார்த்தி கேட்குறாரு, இங்கே பாருங்க பாட்டி, அந்த பேத்திங்க எல்லாருமே இப்போ என் மேலே கோவமாக இருக்காங்க. எதுக்காக கோவமாக இருக்காங்கன்னே தெரியல, ஆனால் யாருக்குமே வந்துட்டு என்னை பிடிக்கவே இல்லை, அதனால இப்போதைக்கு என்னால் நீங்கள் கொடுக்குறத கொண்டு போய் கொடுக்க முடியாது அப்படின்னு. அப்போ தாத்தா சொல்கிறாரு, இங்கே பாரு கார்த்தி, கொஞ்ச நாள் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீட்டுக்குள்ளே உள்ள பிள்ளைங்களை நம்ம பக்கம் இழுத்துட்டு, அதுக்கப்புறம் அந்த சாமுண்டீஸ்வரியையும் நம்ம பக்கம் இழுத்துட்டு கோவில் கும்பாபிஷேகத்துக்கு அவளை கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தியும் சரி தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அருணும் ஆனந்த் அந்த இடத்துக்கு வர ஆனந்த் கேட்குறாரு, கார்த்தி ஒரு வழியா அத்தை வீட்டுக்குள்ளே போயிட்ட போல அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் அண்ணா, எப்படியோ அத்தை வீட்டுக்குள்ளே வேலைக்காரனா சேர்ந்துட்டேன், எப்படி அத்தையோட மனசில் இடம் பிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, கார்த்தி அந்த வீட்டில் மொத்தம் 4 அத்தை பொண்ணுங்க இருக்காங்க, அதில் ஏதாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணாலும் ஓகே அப்படின்னு அம்மா அப்போ ஃபோன் பண்ணி சொன்னாங்க அப்படின்னு. இப்படி கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருண்ணா, இதெல்லாம் ரொம்ப ஓவரு,
அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருண்ணா, என்னால பழைய விஷயங்களான தீபாவையும் மறக்க முடியல. எப்படி என்னால டக்குன்னு வந்துட்டு இன்னொரு கல்யாணத்துக்கு ரெடியாக முடியும்? என்னுடைய இப்போதைக்கு நோக்கம் என்னன்னா, எப்படியாவது அத்தைய கூட்டிட்டு வந்து கோவில் கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடத்தணும். அது மட்டும்தான் என்னுடைய நோக்கம் அப்படின்னு கார்த்தி சொல்ல, இதை கேட்டுட்டு ஆனந்த் சொல்றாரு, கார்த்திக் கவலைப்படாத, கண்டிப்பா உனக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு. கார்த்தியும் சரி அண்ணா அப்படின்னு சொல்ல, அப்ப அவங்க அம்மா அபிராமி கால் பண்றாங்க. கார்த்தி ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்ல, அபிராமி சொல்றாங்க, கார்த்தி இப்பதான் தாத்தா ஃபோன் பண்ணி சொன்னாரு, நீ அத்தை வீட்டுக்குள்ள போயிட்டியாம்ல அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, ஆமாம்மா அத்தை வீட்டுக்குள்ள போயிட்டேன், ஆனா அங்க நிறைய பிரச்சனைகள் இருக்குமா. சாமுண்டீஸ்வரி அத்தைய யாரோ கொலை பண்றதுக்கு வீட்டுக்குள்ள இருந்தே ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த பொண்ணுங்க கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. ஆனா எனக்கு அந்த வீட்டுல இருக்க சந்திரகலா மேல மட்டும்தான் டவுட்டா இருக்கு. அவங்க மட்டும்தான் வந்துட்டு கொலை பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்களோன்னு தோணுது. அவங்களோட ஹஸ்பண்ட் வந்துட்டு சிவனாண்டி. ஸோ அவரும் இவங்களும் சேர்ந்து தான் சாமுண்டீஸ்வரியை கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இது தெரியாமல் சாமுண்டீஸ்வரி அவங்கள பக்கத்திலே வச்சுருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா கார்த்தி, ஒருவேளை ஓ மேலே கூட பழி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த சந்திரகலா நீ யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீ கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்கோ கார்த்தி அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, அம்மா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் என்னை பற்றி ஒரி பண்ணாதீங்க. உங்கள் வேலைக்கு கரெக்டான டேப்லெட்டை போடுங்க, ஒழுங்காக சாப்பிடுங்க. அப்பா எப்படி இருக்காரு அப்படின்னு அபிராமி சொல்கிறாங்க. கார்த்தி, நீங்கள் 3 பேர் அங்கே போன பிறகு அப்பா தான் கம்பெனி ஒர்க்கு எல்லாத்தையுமே பார்த்துக்கிறாரு. அதோட மீனாட்சியும் இப்போ நிறைய கம்பெனி ஒர்க்கை பார்த்துக்கிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு. இது கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, சரிம்மா, அப்பாவும் நீங்களும் அண்ணியும் இருக்கிறப்ப எனக்கு என்ன கவலை, நீங்கள் பார்த்துக்கிடுங்க அப்படின்னு அபிராமி சொல்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் நம்ம வந்துட்டு கம்பெனிங்கிறதுனால வாழ்க்கையை விட்டாச்சு, நாங்கள் கம்பெனியை பார்த்துக்குறோம், நீ அங்கே ஜாலியாக இருப்பா. சரி, அத்தை பொண்ணுங்க 4 பேரில் யாராவது ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கா அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. அம்மா, இருக்கிற பிரச்சனையில் ஏமா இது வர, கண்டிப்பாக வந்துட்டு அத்தைக்கு நான் கார்த்தி அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும்னு உங்களுக்கு தெரியாது. அதோட உங்களுக்கு தெரியுமாம்மா, இந்த சுவாதின்னு ஒரு பொண்ணுமா, அவளுக்கு சூப்பராக பாட்டு பாட தெரியும். ஆனால் அவளோட திறமைய அத்தை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம அபிராமி ஆடியோ கம்பெனியில் அவள் பாட்டு பாடினா நல்லா இருக்கும்னு தோணுது அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, உன் அத்தையை பற்றி தெரியாது, ஒரு விஷயத்தில் அவள் கோவப்பட்டானா கண்டிப்பாக விடமாட்டா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருமா, அந்த பொண்ணோட திறமை வீட்டுக்குள்ளேயே கட்டுப்பாட்டோட இருக்குது. அந்த பொண்ணுக்கு நம்ம வந்துட்டு எப்படியாவது உதவி பண்ணணும்ல அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, உதவி பண்ணலாம்ப்பா, ஆனால் இப்போ வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னு. இது கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, எனக்கு தீபாவோட ஞாபகம் அந்த அம்மா வருது அந்த பொண்ணை பார்க்க. தீபா எப்படி அவளோட திறமையை வெளிப்படுத்த முடியாமல் கட்டுப்பாட்டோட இருந்தாலோ அதே மாதிரி தான் இப்போ இந்த பொண்ணும் இருக்காங்க. அதனால தான் எனக்கு அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னு. அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, அதான் உன் ஆசைன்னா கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு உதவி பண்ணலாம். ஆனால் எப்படியாவது அந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு அந்த சாமுண்டீஸ்வரி எப்படியாவது கூட்டிட்டு வா, அப்போதான் நம்மளுக்கு வந்து நல்லது நடக்கும். எப்படியாவது சாமுண்டீஸ்வரிய மனசை மாற்றி எப்படியாவது வந்துட்டு சுவாதியை பாட வச்சிடலாம். அது வரைக்கும் நீ கொஞ்சம் அமைதியாக இருப்பா, அவசரப்பட்டு நீ ஏதாவது முடிவெடுக்க ப்ராப்ளம் ஆகிடும் அப்படின்னு. இது கேட்டுட்டு கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் வேணும்னாலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.